சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் நம்ம முத்து இருந்துட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பொண்ணு காப்பாற்றினாரில்ல, அவங்க வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்க. அதனால முத்துவும் போகிறாங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. பொண்ணோட விருப்பத்தை கேட்காம என்னோட சுயநலமாக நான் இருந்துட்டேன், அது பெரிய தப்புன்னு என் பொண்ணு புரிய வச்சுட்டா. அதனால தான் அவங்க விருப்பத்துக்கு ஏற்பவே நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் தம்பி. அவங்களோட விருப்பத்துக்கு அப்புறமா தான் நம்மளுடைய விருப்பமோ அப்படின்ற மாதிரி சொல்லி முத்துவுக்கு புரிய வைக்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்தோன்னே சீதாவோட முகமோ அருணோட முகம் தான் அவங்களுக்கு வந்து நிற்கிது. அது மட்டும் இல்லை, அருணோட அம்மாவும் வந்து பேசிட்டு போனாங்க. இதை இப்போ சீதா தான் எங்கள் வீட்டு மருமக அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போனாங்க. அதுக்கடுத்து தான் மீனா வந்து ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க. சீட்டு போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு போட்டு பார்க்குறாங்க. வேண்டான்னு வருது. சாமி பேச்சை மீறி நம்ம எப்படி அவர்கிட்ட சொல்கிறது? அது இல்லாமல் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி அவர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததான் ரோகிணி இருந்துட்டு விஜயை கிட்ட பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் இனிமேல் பொய் சொல்கிறதோ இல்லை நகையை திருட்டு நகையை கொண்டு வந்து கொடுத்து என்னை அவமானப்படுத்துறதோ வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணி பயங்கரமாக மனோஜை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து இருந்துட்டு நேராக சீதா வீட்டில் போயிட்டு பேசுகிறாங்க. அருணை வந்து பொண்ணு பக்கம் வர சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்ருதி இருந்துட்டு பேசாமல் நீங்கள் சீதாவுக்கும் அருணுக்கும் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிடுங்க, முத்துவால் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை இருந்துட்டு மீனா அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.